ஓம் சாந்தி 2/3/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த ஞானம் முற்றிலும் அமைதியாக இருப்பதற்கான ஞானமாகும். இதில் எதுவும் பேசக்கூடாது. அமைதியின் கடலான தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். கேள்வி: முன்னேற்றத்திற்கான ஆதாரம் என்ன? தந்தையின் ஞானத்தை எப்பொழுது தாரணை செய்ய முடியும்? பதில்: முன்னேற்றத்திற்கான ஆதாரம் அன்பு. ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். அருகில் இருந்தும் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் கண்டிப்பாக அன்பில் குறை இருக்கின்றது என்று அர்த்தம். அன்பு இருந்தால் தந்தையை நினைவு செய்வீர்கள். நினைவு செய்வதன் மூலம் அனைத்துமே தாரணை செய்ய முடியும். முன்னேற்றத்திற்காக தனது உண்மையிலும் உண்மையான சார்ட் எழுதுங்கள். பாபாவிடத்தில் எந்த விஷயத்தையும் மறைக்காதீர்கள். ஆத்மா அபிமானியாக ஆகி தன்னை மாற்றிக்கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு அமருங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா கேட்கின்றார், நீங்கள் எப்பொழுதெல்லாம் சபைகளில் பேசுகின்றீர்களோ அப்பொழுது தன்னை ஆத்மா என்று புரிந்திருக்கின்றீர்களா அல்லது தேகம் என்று கேட்கின்றீர்களா? இப்போ கூட நாம் கிளாஸ் கேட்குறோம். இந்திர சபையில் அமர்ந்திருக்கின்றோம். தேவேந்திரன், அதாவது தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்கும் மகாதேவ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறாரு. நாம் ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு கிளாஸ் கேட்குறோமா அல்லது தேகம் என்று புரிந்து கொண்டு இந்த ஞானத்தை கேட்கின்றோமா? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு அமருங்கள். ஆத்மாதான் மறுபிறப்பில் வருகின்றது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலமே உங்களது விகர்மங்கள் விநாசமாகும். இது யோக அக்னி என்று கூறப்படுகின்றது. நிராகார தந்தை நிராகார குழந்தைகளுக்கு கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். நீங்கள் பாவனமாக ஆகிவிடுவீர்கள். பிறகு நீங்கள் முக்தி, ஜீவன் முக்தியை அடைவீர்கள். அனைவரும் முக்திக்கு பிறகு ஜீவன் முக்திக்கு அவசியமாக வர வேண்டும். ஆக தன்னை ஆத்மா என்ற நம்பிக்கையுடன் அமருங்கள் என்று அடிக்கடி கூற வேண்டியதாக இருக்கின்றது. சகோதர சகோதரிகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு அமருங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த கட்டளையை சிவ தந்தைதான் கொடுத்திருக்கின்றார். ஆத்மா என புரிந்து கொண்டு சிவ தந்தையின் நினைவில் அமர வேண்டும் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த கட்டளையாகும். இது நினைவு யாத்திரை என்றும் சொல்லலாம். பாபாவுடைய நினைவில் நாம் ஆன்மீக பயணத்தில் இருக்கிறது கூட ஒரு நினைவு யாத்திரை அப்படின்னு சொல்லலாம். என்னிடத்தில் புத்திக்கான யோகத்தை செலுத்தினால், அதாவது சிவ தந்தையிடம்
புத்தியின் மூலமாக இறைவனை நினைவு செய்வதன் மூலமாக ஜென்ம ஜென்மாந்திரமான பாவங்கள் அழிந்துவிடும். இதனை அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்தி சிவ தந்தை புரிய வைக்கின்றார். அப்பொழுதுதான் ஆத்மா அழிவற்றது, தேகம் அழியக்கூடியது என்பதை புரிந்து கொள்வீர்கள். அழிவற்ற ஆத்மாதான் அழியக்கூடிய தேகத்தை தாரணை செய்து நடிப்பை நடித்து ஒரு சரீரத்தை விட்டு மறு சரீரத்தை எடுக்கின்றது. ஆத்மாவின் சுய தர்மம் அமைதியாகும். அது தனது சுய தர்மத்தை அறிந்திருக்கவில்லை. ஆத்மாவுடைய ஒரிஜினல் நேச்சரே அமைதி தான். ஆனால் அது தெரியாமல் இருக்கிறதுனால அந்த அமைதியை தேடி தேடி கோவில் கோவிலாக சரீரம் மூலமாக ஆத்மா தேடிட்டு இருக்கு. ஆனால் ஆத்மாவுடைய ஒரிஜினல் நேச்சர் சுய தர்மமே அமைதிதான். இப்பொழுது சிவ தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் விகர்மம் விநாசமாகும். அடிப்படை விஷயம் இதுதான். எந்தளவு சிவ தந்தையின் நினைவில் இருக்கின்றோமோ அந்த அளவு பூர்வ ஜென்ம பாவங்கள் விநாசமாகும். முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த முயற்சியை செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கூறுகின்றார். இதில் எந்த சாஸ்திரங்களும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாபாவை நினைக்கிறதுக்கும் சாஸ்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. மனசில் இறைவனை புரிந்து கொண்டு உண்மையான அன்போடு அன்பாக பாபாவை நினச்சா போதும், விகர்மங்கள் விநாசமாகும். நீங்கள் கீதையின் உதாரணத்தை கொடுக்கின்றீர்கள். கீதையை மட்டுமே எடுக்கின்றீர்கள். வேதங்களின் பெயர்களை ஏன் பயன்படுத்துவதில்லை என்று ஒரு சிலர் கேட்கின்றார்கள். பாபா கூறியிருக்கின்றார், வேதம் எந்த தர்மத்தின் சாஸ்திரம் என்று அவர்களிடம் கேளுங்கள். ஆரிய தர்மம் என்று கூறுவார்கள். வேதங்களை ஆரியர்கள் தான் சொன்னாங்க அப்படிலாம் பக்தியில் சொல்கிறாங்க. ஆரியர்கள் முதல்ல யார்? ஆரியர்கள் என்பவர்கள் யார்? இந்து தர்மம் கிடையாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். இப்போ இந்து தர்மம்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்பாக துவாபரயுகத்தில் சனாதன தர்மம்னு சொல்கிறோம். இது சத்தியுகம் திரேதாயுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அப்படின்ட்டு இருந்தது. இப்போ இந்த ஆரியர்கள்னு சொல்கிறாங்களே, அவங்க எந்த தர்மத்தை சார்ந்தவர்கள்? ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களா, சனாதன தர்மத்தை சார்ந்தவர்களா, அல்லது இந்து தர்மத்தை சார்ந்தவர்களா? யார் இந்த ஆரியர்கள்? ஆரியர்கள் ஆரிய சமாஜத்தை சார்ந்தவர்களின் தர்மத்தினர்களாக இருப்பார்கள். ஆரிய தர்மம்னு ஒன்று கிடையாது, தெரியுங்களா? ஆரிய தர்மம்னு ஒன்று கிடையாது. அவங்க பக்தியில் சொல்லியிருக்காங்க, ஆரியர்கள் அப்படிங்கிறது வெளிநாட்டிலேருந்து இந்த கைபர் போலன் அப்படின்னு ஒரு கணவாய் இருக்கும், அது வழியாக வட இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க தான் ஆரியர்கள். அவங்க தான் வேதங்களை தொகுத்தவர்கள், வேதங்களை கற்பித்தவர்கள். லௌகீக பிராமணர்களை ஆரியர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆரிய தர்மத்தை ஸ்தாபனை செய்தது யார்? அப்படி ஆக்சுவலாக ஆரியர்கள் அப்படின்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் நாகரிகம் அறிந்தவர்கள். அது யாருன்னா நம்ம தேவதைகள் தான். மற்றபடி தேவதைகள் வேதங்கள்லாம் சொல்லவே இல்லை.
அதாவது ஆரியர்கள் அப்படின்றது தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். அவங்க வேதங்களை சொல்லலை. இது ரெண்டுத்தையும் குழப்பி வச்சுருக்காங்க பக்தி மார்க்கத்தில். உண்மையிலே நீங்கள் கீதையை கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த கீதை எழுதுனது கூட மனிதன் தானே. இங்கே பாபா சொல்லக்கூடிய கீதை அது வேற. முதல் விஷயம், நீங்கள் கீதையை விடுங்க, சாஸ்திரத்தை விடுங்க, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிக்கோங்க, பாபாவை நினைங்க. இதுதான் முதல் விஷயம். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிவிடும். இந்த நேரத்தில் அனைவருமே சத்தோ பிரதானமாக இருக்கின்றார்கள். முதலில் தந்தையின் அறிமுகத்தையே கொடுக்க வேண்டும். தந்தையின் மகிமை மட்டுமே செய்ய வேண்டும். நீங்கள் ஸ்வயம் தந்தையை நினைவு செய்கின்ற பொழுதுதான் இவ்வாறு உங்களால் கூற முடியும். இந்த விஷயத்தில் குழந்தைகளிடத்தில் பலவீனம் இருக்கின்றது. நினைவு யாத்திரைக்காக சார்ட் வையுங்கள் என்று பாபா அடிக்கடி கூறுகின்றார். நாம் எவ்வளவு நினைவு செய்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் தமது உள்ளத்தை கேளுங்கள். குழந்தைகளாகிய உங்களது உள்ளத்தில் அளவற்ற குஷி இருக்க வேண்டும். உங்களுக்குள் அளவற்ற குஷி இருக்கின்ற பொழுதுதான் மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது நேர்மறையான தாக்கம் ஏற்படும். குஷியோட ஞானத்தை சொன்னால் கேட்குறவங்களும் சந்தோஷமாக கேட்பாங்க. அப்போ நேர்மறையான தாக்கம் ஏற்படும். சகோதர சகோதரிகளே, தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே ஆத்மா உடைய ஞானத்தை தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க நடைப்பிணங்களாக. இந்த ஆத்ம ஞானம் என்பது பிராண தானம் கொடுக்குறான் போல. பிராண் அப்படின்னா உயிர் பிச்சை கொடுக்கறது போல இந்த ஆத்மாவுடைய ஞானத்தை சொல்கிறது. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆத்ம ஞானமாகும். இவ்வாறு வேறு எந்த சத்சங்கத்தில் கூற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே ஆத்மா பற்றி சரியான அறிமுகம் கிடையாது. தெரிஞ்சால் தானே சொல்லுவாங்க. உண்மையிலேயே சத்து சங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியமான தொடர்பு. எது சத்தியம் என்றால், யாருக்கு அழிவே இல்லையோ அவர் தான் சத்தியமானவர். அப்போ ஸ்ரீபாபாவுடைய தொடர்பில் வர்றது தான் உண்மையான சத்து சங்கம் ஆகும். மற்ற அனைத்தும் தவறான சங்கங்கள் ஆகும். இங்கு முற்றிலும் புதிய விஷயமாக இருக்கின்றது. வேதங்களின் மூலம் எந்த தர்மமும் ஸ்தாபனை ஆகவில்லை. ஆக நாம் ஏன் வேதங்களை பயன்படுத்த வேண்டும்? யாரிடத்திலும் இந்த ஞானம் கிடையாது. அந்த காலத்தில் ரிஷி முனிவர்களே இந்த பரமாத்மாவை பற்றியும் அவருடைய படைப்பை பற்றியும் கேட்டால் நேத்தின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா தெரியாது தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆக நாஸ்திகர்கள் அப்படின்னு தானே சொல்ல முடியும். இப்பொழுது ஸ்வயம் தந்தை கூறுகின்றார், ஆஸ்திகனாக ஆகுங்கள். தன்னை ஆத்மா என்று நினையுங்கள். இந்த விஷயங்கள் கீதையில் சிறிதளவுதான் இருக்கின்றது, வேதங்களில் கிடையாது. வேதங்கள் உபனிஷதங்கள் அதிகமாக உள்ளன. ரிக், யசுர், சாம, அதர்வனம் 4 வேதங்கள், 108 உபனிஷதங்கள், 18 புராணங்கள், 2 இதிகாசங்கள்,
இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்து தர்மத்தில் இருக்குது. இப்பொழுது இந்த வேதமில் எந்த தர்மம் அப்படின்னு பாபா கேட்குறாரு. மனிதர்கள் தங்களது விஷயத்தையே கூறுகின்றனர். நீங்கள் யாருடையதையும் கேட்க வேண்டாம். ஏன்னா 2 யுகமாக இதை படித்து கேட்டு கேட்டு நாமளும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி வச்சுருக்கோம். அதனால் பாபா சொல்கிறாரு, இதெல்லாம் விட்டுருங்க. ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைங்க. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையாகிய இறைவனை நினைவு செய்யும் பொழுது அனைத்து விகர்மங்களும் பாவ சுமைகளும் நீக்கப்படும் அப்படின்னு பாபா கேரண்டி கொடுக்குறாருன்னா அதை செஞ்சால் போதும் இல்லையா? தந்தை எளிமையாக புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து என்னை நினைவு செய்தால் பாவனமாக, அதாவது தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். ஆகையினால உலக சரித்திரம் பூகோளத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியணும். சத்தியுகத்திலேருந்து என்ன நடந்தது, ஃபுல் ஜியாகிரஃபியும் தெரிஞ்சுக்கணும். உங்களது இந்த திருமூர்த்தி சிருஷ்டி சக்கரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இதில் அனைத்து தர்மங்களும் வந்துவிடுகின்றன. இந்த சிருஷ்டி சக்கரத்தில் எல்லா தர்மங்களை பற்றி சொல்லலாம். முதலாவது ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மமாகும். திருமூர்த்தி சக்கரத்தை, திருமூர்த்தி மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சங்கர், அது ஒரு ஃபோட்டோ. சிருஷ்டி சக்கரம் அது ஒன்று. இது ரெண்டுத்தையுமே நல்ல பிரம்மாண்டமாக பெரிய சைஸில் செஞ்சு டெல்லியில் அந்த மாதிரி முக்கியமான இடங்களில் அதிகமானவர்கள் வந்து செல்லக்கூடிய இடங்களில் வைங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனர்ஸ்லாம் இருக்காது, தகரம் இருக்கும். தகரத்தில் பெயிண்டிங் வரைவாங்க. அதனால நீங்கள் அந்த தகரத்தில் வரைஞ்சி பெயிண்டிங் பண்ணி பெரிய பெரிய போர்டு வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏணிப்படியில் மற்ற தர்மங்கள் வருவது கிடையாது. முக்கியமானது இந்த 2 சித்திரங்கள் ஆகும். இவைகளின் மூலமாகவே புரிய வைக்க வேண்டும். முக்கியமானது தந்தையின் அறிமுகம் ஆகும். தந்தையிடம் இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது. இந்த விஷயத்தில் நம்பிக்கை ஏற்படவில்லை எனில் உங்களது எந்த விஷயத்தையும் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு தந்தையையே புரிந்து கொள்ளவில்லை என்றால் மற்ற சித்திரங்களை பற்றி புரிந்து கொள்வது என்பது வீணாகும். அல்லாவை புரிந்து கொள்ளாமல் வேறு எதையும் புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் அப்படின்றது யாரை குறிக்குது? சிவ பரமாத்மா. அல்லானா அரேபிய லாங்குவேஜில் காடுன்னு அர்த்தம். காடு, அல்லாஹ், ஈஸ்வர், சிவா எல்லாமே ஒருத்தரை தான் குறிக்குது. அவரை தெரிஞ்சிக்காம மற்ற ஞானத்தை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இந்த ஞானத்தை சொல்கிறதே அந்த அல்லாஹ் தான், அதாவது காட் சிவா. அவரை பற்றிய ரகசியங்கள், சிவ ரகசியம் நாம் தெரிஞ்சிக்காம மற்ற விஷயங்களை தெரிஞ்சால் குழப்பத்தில் தான் வரும். யார் சொன்னதுன்னு கேட்பாங்க, எப்படி சொல்லலான்னு கேட்பாங்க. இது சிவ தந்தை சொல்கிறாருன்னா அமைதியாயிடுவாங்க. ஏன்னா அவருக்கு தான் இந்த ஞானத்தை பற்றி சொல்வதற்கு முழு உரிமையும் தகுதியும் இருக்குது. அவர் தான் இந்த எல்லா சீக்கிரட்டையும் தெரிஞ்சவரும் அவர் தான். நம்ம எல்லார் ஜாதகம் கூட அவர் கையில் தான் இருக்குது. நம்மளை பற்றி கூட கடவுள் தான் சொல்லி கொடுக்குறாரு. அவரை பற்றியும் அவர் தான் சொல்கிறாரு. இந்த சிருஷ்டியினுடைய முதலிடை கடை ரகசியங்களையும் அவர் தான் சொல்கிறாரு. தேவ ரகசியம், தில்லை ரகசியம், சிவ ரகசியம், இந்த 3த்தையுமே சிவனே வந்து நமக்கு கற்றுத்தருகின்றார். தந்தையின் அறிமுகத்தை தவிர ஃபஸ்ட்டு பாபா யார், இறைவன் யார், அந்த அறிமுகத்தை தவிர வேறு எந்த விஷயத்தை பற்றி பேசவே வேணாம். ஞானத்தை சொல்கிறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அவர் மேலே நம்பிக்கை வந்துட்டா
ஞானத்தை தானாக கேட்பாங்க. தந்தையிடமிருந்து தான் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. இப்படிப்பட்ட எளிதான விஷயத்தையும் ஏன் மற்றவர்கள் புரிந்து கொள்வது இல்லை என்ற எண்ணம் பாபாவுக்கே வருதான். இவ்வளோ பாபா சிம்பிளாக எளிமையாக ஞானத்தை சொல்கிறாரு. பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அப்போ கூட நிறைய பேரால் புரிஞ்சிக்க ஏன் முடியலன்னு பாபாவுக்கு தெரியல. உங்களது ஆத்மாவின் தந்தை சிவன் ஆவார். அவரிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கின்றது. நீங்கள் அனைவரும் தங்களுக்குள் சகோதரர்களாக இருக்கின்றீர்கள். இந்த விஷயத்தை மறக்கின்ற பொழுதுதான் தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றீர்கள். இப்பொழுது தந்தையை நினைவு செய்தால் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். முக்கிய விஷயமே படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி அறிந்து கொள்வது ஆகும். இதை யாருமே அறிந்திருக்கவில்லை. ரிஷி முனிவர்களும் அறிந்திருக்கவில்லை. ஆக முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து அனைவரையும் ஆஸ்திகர்களாக ஆக்க வேண்டும். என்னை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்கின்றீர்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். என்னை அறிந்து கொள்ளவில்லை எனில் நீங்கள் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் தங்களது நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். சித்திரங்கள் போன்றவை நாடகப்படி உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. அவைகள் சரியானதாகவும் இருக்கின்றது. ஆனால் அவ்வளவு முயற்சி செய்கின்றீர்கள். இருப்பினும் யாருடைய புத்தியிலும் அமர்வது கிடையாது. பாபா, நாங்கள் புரிய வைப்பதில் ஏதாவது குறை இருக்கின்றதா என்று குழந்தைகள் கேட்கின்றார்கள். ஆம், தவறு இருக்கின்றது என்று பாபா உடனடியாக கூறிவிடுகின்றார். பாபாவை புரிந்து கொள்ளவில்லை எனில் உடனேயே கிளம்ப ஆரம்பித்து விடுகின்றனர். சில பேர் இருக்காங்க, 7 days கோர்ஸு புக் இருக்குல்ல, ஒரே நாளில் முடிச்சிடுறாங்க. ஆத்மாவில் ஆரம்பித்து சிருஷ்டி சக்கரம், அதில் ஸ்ரீபாபாவும் வருவார். ஃபுல் நாலேஜை ஒரே நாளில் முடித்தா அவங்க அடுத்த நாள்லேருந்து கிளாஸ்க்கே வரமாட்டாங்க. முதல்ல ஆத்மா, ரெண்டாவது பரமாத்மா தனித்தனியாக எடுத்து அவங்கள புரிய வச்சு பரமாத்மாவை பற்றியான சரியான அறிமுகத்தை அவங்க தெரிய வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக மீதி எல்லாமே உள்ளே இறங்கும். இந்த ஞானத்தை சொல்கிறவரை பற்றி கொஞ்சம் நல்லா புரிய வச்சிட்டிங்கன்னா அவங்க ஞானத்தை கேட்காம இருக்க மாட்டாங்க. அப்போ மிஸ்டேக் எங்கே இருக்குது? நாம் ஞானத்தை சொல்கிறவரை பற்றி இன்னும் சரியாக புரிய வைக்கல. சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் காட் சிவா அப்படின்ற விஷயத்தை மனசில் பதிய வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் நாலேஜ் அவங்க கேட்பாங்க. எது வரைக்கும் தந்தையை புரிந்து கொள்ளவில்லையோ அது வரைக்கும் அவங்களுடைய புத்தியில் எதுவுமே தங்குவது கிடையாது. இந்த நாலேஜை சொல்கிறதே சிவ பரமாத்மா தான். பிரம்மா குமாரிகள்னு பேர் இருக்குது. ஆனால் ஞானம் சிவ தந்தையுடையது. இந்த ஞானத்தை இறைவனே ஞானத்தை சொல்கிறாரு பிரம்மா மூலமாக அப்படின்ற விஷயத்தை நல்ல தெளிவாக புரிய வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஞானத்தில் எந்த டவுட்டும் வராது, கேட்காம இருக்கவும் முடியாது. இப்போ என்ன மிஸ்டேக்குன்னு புரிஞ்சிருச்சுல. அதனால் தந்தையை எதுவரை புரிந்து கொள்ளவில்லையோ அது வரைக்கும் புத்தியில் எதுவுமே அமராது, தங்காது அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த சொல்கிறவர் யாருன்னு தெரிஞ்சிக்காத வரைக்கும்
புத்தியில் தங்காத. நீங்களும் ஆத்மா அபிமானி நிலையில் இல்லை என்றால், அப்போ மற்றவங்களே ஆத்மாவை பார்க்கணும்ல. நானும் ஒரு ஆத்மா, என்னோட சகோதர ஆத்மாவுக்கு ஞானத்தை சொல்கிறேன் அப்படின்ற எண்ணம் இல்லை அப்படின்னா கிரிமினல் பார்வை வந்துடும், குற்ற பார்வை. கண்கள் கெட்டதாகவே இருக்கும், அப்பையும் ஞானம் உள்ளே இறங்காத. 2 விஷயம் சொல்கிறாரு. பாடி கான்ஷியஸ்லேருந்து ஞானத்தை சொன்னால் ஞானம் மற்றவங்க மனசில் பதியாது. 2வது விஷயம், இந்த ஞானத்தை சொல்கிறவர் யார், அவரை பற்றி சரியாக புரிய வைக்காமல் ஏதோ நாம தான் ஞானத்தை சொல்கிற மாதிரி சொன்னாலும் உள்ளே இறங்காது. ஞானத்தை சொல்கிறவரை பற்றி சரியான அறிமுகம் கொடுக்கணும். ஆத்மா உணர்விலிருந்து சகோதர ஆத்மாவுக்கு ஞானத்தை சொல்கிறோம் அப்படின்ற எண்ணத்தோட ஞானத்தை சொல்ல வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் கண்கள் சிவிலை அப்படின்னு பாபா சொல்வார். சிவிலைஸ்ட், நல்ல கண்களாக மாறும். தூய்மையான பார்வை, மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்ப்பாங்க. ஆத்மா அபிமானியாக இருந்தால் உங்களை கண்கள் ஏமாற்ற முடியாது. நாம் முதல்ல ஆத்மா அபிமானி இருந்தால் தான் மற்றவர்களை ஆத்மாவாக பார்ப்போம். நாமளே பாடி கான்ஷியஸில் இருந்தால் மற்றவங்கள எப்படி பார்ப்போம்? ரெட் கலர் கிளாஸ் போட்டால் ரெட் ரெட்டாக தெரியும், க்ரீன் கலர் கிளாஸ் போட்டால் க்ரீன் க்ரீனாக தெரியும். அப்போ நான் ஆத்மான்றதை உணர்ந்தேன்னா மற்றவங்களே ஆத்மாவாக பார்ப்பேன். நானே பாடி கான்ஷியஸில் இருந்தால் என் கண்ணுக்கு மற்றவங்க சரீரம் தானே தெரியும். அப்போ மிஸ்டேக் எங்கே இருக்குது? ஆத்ம உணர்வில் இல்லாதது முதல் தவறு. 2வது, பாபாவுடைய சரியான அறிமுகத்தை கொடுக்காமல் இருக்கிறது 2வது தவறு. இந்த 2 தவறின் காரணத்தினால தான் கண்டினியூஸ் கிளாஸ்க்கு வரமாட்டேங்கிறாங்க. 7 நாள் கிளாஸோடு நின்று போயிடுறாங்க. வராமல் இருக்கிறதுக்கு இது முக்கியமான காரணம். ஆத்மா அபிமானியாக இல்லையெனில் மாயை ஏமாற்றி கொண்டே இருக்கும். ஆகையினால முதலில் ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். உங்களது சார்ட்டு காண்பிக்கும் பொழுது தெரியும் என்று பாபா கூறுகின்றார். நாமளே செல்ஃப் செக்கிங் பண்ணணும். நம்ம சார்ட்டை நாமளே செக் பண்ணணும். நான் ஆத்மா உணர்விலிருந்து ஞானத்தை சொல்கிறேன்னா இல்லை அல்லது தேக உணர்விலிருந்து ஞானத்தை சொல்கிறேன்னா. பாபா தான் சொல்கிறாரு. ஆக்சுவலாக இது நாலேஜ், சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் ஷிவ் பாபா தான். அதை அவரை யார் அப்படின்றது சரியாக புரிய வச்சுட்டு அப்புறமா நான் ஞானம் சொல்கிறேன்னா யாருடைய ஞானம்? சிவ தந்தையின் ஞானம். நாம் ஒரு கருவி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறோமா? இதெல்லாம் பார்க்க வேண்டும். இன்று வரைக்கும் பொய், பாவம், கோபம் போன்றவை இருந்தால் தன்னையே அழித்து கொள்கின்றார்கள். பாபா சார்ட்டை பார்த்து இவர் உண்மையாக எழுதியிருக்கின்றாரா அல்லது அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ளவில்லையா என்பதை சிவபாபா புரிந்து கொள்கின்றார். சார்ட் எழுதுங்கள் என்று பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் தான் கூறுகின்றார். எந்த குழந்தைகள் யோகாவில் இருப்பது இல்லையோ அவர்களால் சேவையும் செய்ய முடியாது. அம்பில் கூர்மை இருக்காது. கோடையில் சிலர் தான் வெளிப்படுவார்கள் என்று பாபா கூறுகின்றார். ஆனால் நீங்கள் யோகா செய்யவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி கூறுவீர்கள்? யோகா ஞானம் மட்டும் சொன்னால் பத்தாதில்ல, யோகா சக்தி வேணும். யோகா சக்தி இல்லாட்டி நம்ம ஞானம் சொன்னால் மற்றவங்களுக்கு தங்காது, மனசில் பதியாது. சுகம் காகத்தினுடைய எச்சிலுக்கு சமமானது என்று சன்னியாசிகள் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் சுகத்திற்கான பெயரை பயன்படுத்துவதே இல்லை. பக்தி அதிகமாக இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அதில் எவ்வளவு சப்தங்கள் உள்ளன. உங்களது ஞானம் மிகவும் அமைதியான ஞானமாகும். ஏன்னா இந்த ஞானத்தை சொல்கிறவர் எப்படி இருக்கிறாரு? சிவ தந்தை அமைதியின் கடலானவர் என்று கூறுங்கள்.
தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபா கூறுகின்றார், மன்மனாபவ, இந்த வார்த்தை கூட கூற வேண்டாம். இந்துஸ்தானின் மொழி ஹிந்தி ஆகும். பிறகு மற்ற மொழியாகிய சமஸ்கிருதம் ஏன்? மனதினால் தந்தையை நினைவு செய்யுங்கள்னு சொன்னால் அது வேறு விஷயம். மன்மனாபவ என்றால் அது சமஸ்கிருத லாங்குவேஜ். இப்போ தமிழ்லேயே பேசிட்டு போங்க, எதுக்கு சமஸ்கிருதத்தில் சொல்லணும் அப்படின்னு பாபா கேட்குறார். இப்பொழுது இந்த அனைத்து மொழிகளையும் விட்டு விடுங்கள். நாங்கள் தமிழ், நாங்கள் ஹிந்தி, நாங்கள் ஹிந்திக்காரங்க. பாபா சொல்கிறாரு, இதெல்லாம் ஆத்மாவுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி கூட கிடையாது. அதனால் இந்த அனைத்து மொழிகளையும் விட்டு விடுங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று முதலில் அதாவது நம்ம பேசும்போது முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அதிகமானவர்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்வது கிடையாது. தந்தையையும் நினைவு செய்ய முடியவில்லை. ஆத்மானு புரிஞ்சிக்கல, பாபா ஞாபகம் எப்படி வரும்? அதுவும் வரல. தனது நஷ்டத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்கின்றார்கள். தந்தையின் நினைவில்தான் நன்மை இருக்கின்றது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று வேறு எந்த சத்சங்கத்திலையும் கூறவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு பொழுதும் ஒரே இடத்தில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்வீர்களா என்ன? எழுந்தாலும் அமர்ந்தாலும் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். ஆத்மா அபிமானியாக ஆகும் பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அதிகமாக பேசுகின்றீர்கள், அந்த அளவிற்கு பேச வேண்டாம். நினைவு யாத்திரை தான் முக்கியமான விஷயமாகும். பப்ளிக்கில் கூட ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கு பதிலாக யோகா பண்ண வைங்க, அனுபவம் பண்ண வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். யோக அக்னியின் மூலமாகத்தான் பாவங்கள் நீக்கப்படும், ஆத்மா தூய்மையாக மாறும். இந்த நேரத்தில் உலகில் உள்ள அனைவரும் துக்கமானவர்களாகத்தான் இருக்கின்றனர். தூய்மை ஆவதன் மூலமாக அனைவரும் சுகம், சாந்தியை பெறுகின்றார்கள். நீங்கள் ஆத்மா அபிமானியாகி மற்றவர்களுக்கு புரிய வைத்தால் அவர்களுக்கும் அம்பு பதியும். சிலர்தான் விகாரியாக தான் இருந்து மற்றவர்களுக்கு விகாரமற்று இருங்கள் என்று கூறினால் அவர்களுக்கு அம்பு பாயாது. நாம் ஒரு ஸ்ரீமத் படி நடக்கிறோம் அப்படின்னா அதை நாம் மற்றவங்களுக்கு சொல்கிறோம், இந்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னா அவங்க உடனே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நாம் ஸ்ரீமத் படி நடக்காமல் மற்றவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு அது டச் ஆகாது. ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுறாங்கன்னு நினச்சிப்பாங்க. குழந்தைகளே, சிவ தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் ஸ்வயம் நினைவு யாத்திரையில் இருப்பது கிடையாது. ஆகையினால தான் அம்பு பாய்வது கிடையாது. இப்பொழுது சிவ தந்தை கூறுகின்றார், கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். முதலில் தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் என்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றேன் என்று தனது உள்ளத்தையே கேளுங்கள். தந்தை நம்மை உலகிற்கே எஜமானர்களாக ஆக்குகின்றார். நாம் சிவ பாபாவின் குழந்தைகளாவோம் எனில் நாம் கண்டிப்பாக உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும்.
ஒரே ஒரு நாயகன் வந்து உங்கள் எதிரில் நிற்கின்றார் எனில் அவர் மீது அதிக அன்பு இருக்க வேண்டும். அன்பு என்றால் நினைவு. திருமணம் ஆகின்றதெனில் மனைவிக்கு கணவன் மீது எவ்வளவு அன்பு ஏற்படுகின்றது. மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் ஆகுறாங்கன்னா அந்த கல்யாண பெண் என்ன சொல்லலாம், மணமகள், அவங்க மணமகனோட நினைவிலேயே இருக்கிறாங்க. தற்பொழுது உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பட்டு இருக்கின்றது. இதில் மணமகள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பிகேவும், மணமகன் ஒரே ஒரு சிவபாபா, நிச்சயத்தை ஏற்படுத்தி வச்சது பிரம்மா பாபா. திருமணம் அல்ல, இந்த திருமணம் விஷ்ணுபுரிக்கு செல்கின்ற பொழுதுதான் ஏற்படுகின்றது. இப்போ உங்களுக்கு நிச்சயதார்த்தம் தான் ஏற்பட்டிருக்கு, திருமணம் அல்ல. இந்த திருமணம் விஷ்ணுபுரிக்கு செல்கின்ற பொழுதுதான் ஏற்படுகின்றது. ஆத்மாவுக்கு நிச்சயம் ஏற்பட்டிருக்கு, இவர் தான் என்னுடைய தந்தை பரமாத்மா. அதுதான் நிச்சயதார்த்தம். பாபாவோட கல்யாணம் ஆகலை. கல்யாணம் எப்போனா ஊர்வலம் போய் தான் கல்யாணம் பரந்தாமத்தில். முதலில் சிவ் பாபாவிடம் செல்வீர்கள், பிறகு மாமியார் வீட்டுக்கு வருவீங்க. மாமியார் வீடுன்றது விஷ்ணு குலம், வைஷ்ணவ உலகத்துக்கு நம்ம வருவோம். நிச்சயதார்த்தத்தின் குஷி குறைவாக இருக்குமா என்ன? நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, இன்னும் மேரேஜ் நடக்கலை. நிச்சயதார்த்தமே பெரிய விஷயமாச்சே. நம்மளுக்கு யாரோட நிச்சயம் ஏற்பட்டிருக்கு? கடவுளோட. நிச்சயதார்த்தம் ஏற்பட்டதும் நினைவு உறுதியாகி விடுகின்றது. சத்தியுகத்திலும் நிச்சயதார்த்தம் ஏற்படுகின்றது. ஆனால் அங்கு ஒரு பொழுதும் நிச்சயதார்த்தம் துண்டிக்கப்படுவது இல்லை, திடீர் மரணம் ஏற்படுவது இல்லை. இங்குதான் இவ்வாறு திடீர் மரணங்கள் ஏற்படுகின்றன. குழந்தைகளாகிய நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருக்க வேண்டும். மிக அருகாமையிலும் இருக்கின்றனர், இருப்பினும் முன்னேற்றம் ஏற்படுவது இல்லை. யார் என்னை அன்போடு நினைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அதிக முன்னேற்றம் ஏற்படுகின்றது. நினைவு இல்லை எனில் அன்பு இல்லை என்று அர்த்தம். ஆக பாபாவின் ஞானத்தை தாரணத்தை, பாபா என்னெல்லாம் ஞானம் சொன்னாரோ அதை தாரணை செய்ய முடியாது, ஏன்னா பாபாவுடைய நினைவு இல்லைன்றதுனால. சிவ பகவானின் மகா வாக்கியம், காமம் மிக பெரிய எதிரியாகும். இதன் மூலமாக முதல் இடை கடை வரை துக்கம் கொடுக்கின்றது இந்த மாயா என்ற செய்தியை குழந்தைகளாகிய நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. நீங்கள் தூய்மையான சத்தியுகத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் கீழே விழுந்து அழுக்காகி விட்டீர்கள். இப்பொழுது இது கடைசி பிறவியாகும். மீண்டும் தூய்மை ஆகுங்கள். லாஸ்ட் பர்த்து கழுப்பாயிட்டோம், பாபா வந்திருக்கிறாரு, மீண்டும் தூய்மை ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். காம சிதையில் அமரக்கூடிய பழக்கத்தை விட்டு விடுங்கள். குழந்தைகளாகி நீங்கள் எப்பொழுது யோகத்திலிருந்து கூறுகின்றீர்களோ அப்பொழுது மற்றவர்களின் புத்தியில் அமரும். ஞான அம்பில் யோகத்தின் கூர்மை வேண்டும். முதல் முக்கியமான விஷயம் ஒன்றுதான், பாபா. நாங்கள் அதிகமாக முயற்சி செய்கின்றோம், இருப்பினும் ஒரு சிலரே உருவாகின்றனர் என்று குழந்தைகள் கூறுகின்றார்கள். யோகாவிலிருந்து புரிய வையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நினைவு யாத்திரைக்கான முயற்சி செய்யுங்கள். ராவணனிடத்தில் தோல்வியடைந்து விகாரியாக ஆகிவிட்டீர்கள்.
இப்பொழுது நிர்விகாரியாக ஆக்குங்கள். தந்தையின் நினைவின் மூலம் விகாரி நிர்விகாரி ஆக சொல்கிறார். அதுக்கு ஒரே வழி சிவபாபாவை நினைவு செய்வது. தந்தையின் நினைவின் மூலம் அனைத்து மன விருப்பங்களும் பூர்த்தி ஆகிவிடும். பாபா சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். பாபா அதிக கட்டளைகளை கொடுக்கின்றார். ஆனால் குழந்தைகள் நல்ல முறையில் எடுத்துக்கொள்வது கிடையாது. பிற விஷயங்களில் சென்று விடுகின்றார்கள். முக்கியமானது தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதாகும். ஏமாற்றும் வேலை நடக்காது. பாபாவோட அறிமுகத்தை கொடுத்தோம்னா ஏமாற்றும் வேலை நடக்காது. விகாரங்களில் செல்லாதீர்கள் என்று மற்றவர்களுக்கு கூறிவிட்டு தான் விகாரத்தில் சென்று விட்டால் உள்ளத்தில் வருத்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி ஏமாற்றக்கூடியவர்களும் உள்ளனர். ஆகையினால பாபா சொல்கிறாரு, முக்கியமான விஷயம் தந்தையை அறிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டவர்களாக ஆகிவிட்டீர்கள். தந்தையை அறிந்து கொள்ளாததனால் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. நல்லது. இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட்டு, உள்ளுக்குள் தந்தையை நினைத்து மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே மற்றவர்களுக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் ஒரு தந்தையின் மகிமை பற்றி கூற வேண்டும். செகண்ட் பாயிண்ட்டு, ஆத்மா அபிமானியாக ஆகக்கூடிய பயிற்சி அதிகமாக செய்ய வேண்டும். நான் ஒரு ஆத்மா 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 இந்த பயிற்சியை அதிகமாக செய்யணும். அதிகமாக பேசக்கூடாது. அந்த நேரத்தில் ஆத்மா பயிற்சி பண்ணலாம்ல, பேசுகிற நேரத்தில். கடந்த காலங்களாகவே இருக்கட்டும். நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். பாஸ்ட் நினச்சி கவலைப்படுறது மேலே அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் விட்டுட்டு நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை முன்னேற்றி கொண்டே செல்லுங்கள். வரதானம். பிராமண வாழ்க்கையில் பல்வேறு வகையான அனுபவங்களின் மூலம் அழகை அனுபவம் செய்யக்கூடிய நிறைவான ஆத்மா ஆவீர்களாக. பிராமண வாழ்க்கையில் பல்வேறு வகையான அனுபவங்களின் மூலம் அழகை அனுபவம் செய்யக்கூடிய நிறைவான ஆத்மா ஆகுக. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனித ஆத்மாவின் விருப்பங்கள் விதவிதமாக உள்ளன. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்குது. முழு நாளில் விதவிதமான தொடர்பு, விதவிதமான சொரூபத்தினுடைய பல்வேறு மிதமான அனுபவங்களை செய்யுங்கள். அப்பொழுது மிகவும் அழகான வார்த்தையை அனுபவம் செய்வீர்கள். பிராமண வாழ்க்கை பகவானுடன் அனைத்து சம்பந்தங்களையும் அனுபவம் செய்யக்கூடிய நிறைந்த வாழ்க்கையாகும். ஆகையினால எந்த ஒரு சம்பந்தத்தினுடைய குறைவும் இருக்கக்கூடாது. ஒருவேளை யாராவது சிறிய அல்லது சாதாரண தொடர்பில் ஆத்மாவுடைய சம்பந்தம் கலப்படம் ஆகிவிட்டால் அனைத்தும் என்ற வார்த்தை முடிவடைந்துவிடும். அதாவது சர்வ சம்பந்தமும் சிவபாபாட்ட வைக்கணும். அம்மா மட்டும் லௌகீக அம்மா அல்லது லௌகீக ஃப்ரெண்டு,
தந்தை மட்டும் லௌகீக ஃப்ரெண்டு, லௌகீக தந்தை. அப்படி ஏதாவது ஒரு சம்பந்தம் வந்து லௌகீகத்தில் வச்சுட்டு மீதி சம்பந்தம்லாம் சிவ பாபா அப்படின்னா அது சர்வ சம்பந்தத்தோட லிஸ்டில் வராது. இங்கு சர்வ என்பது அனைத்து சம்பந்தம் எங்கு இருக்கின்றதோ அங்குதான் முழுமைத்தன்மை சம்பன்ன நிலை ஏற்படும். ஆகையினால அனைத்து சம்பந்தங்களோடு சிவ தந்தையை நினைத்தால் நினைவு சொரூபமாக நாம் இருக்க முடியும். ஸ்லோகன்: தந்தைக்கு சமமாக அவ்வியக்த ரூபமாகி இயற்கையினுடைய ஒவ்வொரு காட்சியையும் பார்த்தீர்கள் என்றால் குழப்பத்தில் வரமாட்டீர்கள். பாபா வந்து அவ்வியக்தமாக இருக்கிறாரு. அவரை மாதிரி நாமளும் அவ்வியக்தமாக இருந்து வியக்தத்தில் வரும் பொழுது எல்லா காட்சியும் நம்ம சாட்சியாக இருந்து பார்ப்போம். அப்போ நம்ம குழப்பத்தில் வரமாட்டோம். நல்லது. ஓம் சாந்தி.